மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். பத்திரிக்கையில இவ பேருக்கு பதிலா டிடி பேர் வந்துருச்சு. அதையும் மாத்த சொல்லியாச்சு. ஆனா அதுக்காக இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்காமா. ஃபீல் கூட இல்ல, எங்க என்ன பிரிஞ்சிருவோமோன்னு லிட்டரலா பயந்துட்டு இருக்கா இவ. நீங்களாவது அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். பவியோட பயம் நியாயம் தானே அர்ஜுன். நீங்க ஒண்ணு சேர்றது கடவுளோட விருப்பமா இருந்தாலும் அது பல கஷ்டமான சூழ்நிலையை தாண்டி தான் நடக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அப்படியான தடைகளை ஒருத்தர் சந்திக்கும் போது கொஞ்சமாவது மனசு பயந்து தானே ஆகணும். நிறைய நேரங்கள்ல மனசுல பயம் இருக்கிறது கெட்டதுன்னு சொன்னாலும் சில நேரங்கள்ல அந்த பயத்துல நல்லதும் உண்டு. பயம் எச்சரிக்கையா இருக்க சொல்லும், யோசிக்க வைக்கும். பொறுமையும் நிதானமும் எவ்வளவு முக்கியங்கிறத உணர வைக்கும். இந்த பத்திரிகையில பேர் மாறி வரதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இனி அதை விட பயங்கரமான கஷ்டமான சவால்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அது அத்தனையும் தாண்டி தான் உங்க கல்யாணம் நடக்க வேண்டியிருக்கு. அதனால உனக்குள்ள இருக்கிற பயத்தை நீதான் பவி உன்னோட பலமா மாத்தணும். இனி எந்த ரூபத்துல இருந்து உங்களுக்கான தடை வரும்னு சொல்லவே முடியாது. அதனால இன்னும் கூடுதலான எச்சரிக்கையோட நீங்க இருக்கணும். என்னம்மா நம்பிக்கை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி பயமுறுத்துறீங்க. இல்ல அர்ஜுன், நான் உங்களை தயார்படுத்துறேன். நேத்து என் கனவுல பவிக்கு ஏதோ நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல. காலையில எழுந்து நானும் யோசிச்சு பார்த்தோம், என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஏதோ ஒரு சூழ்ச்சி பவிய சுத்தி பின்னப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். பவி, எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ மத்தவங்களுக்காக உன் உயிரை கூட கொடுக்க துணிஞ்சவ. ஆனா இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ யாருக்கு ஒரு உதவி செஞ்சாலும் அதை யோசிச்சு செய். இங்க எல்லாரும் உன்ன மாதிரி நல்லவங்க இல்ல. அப்படி நல்லவங்களா சிலர் நடிச்சாலும் அதை பார்த்து நீ ஏமாந்துடக்கூடாது. கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும். அதனால எதையும் அவசரப்படாம நிதானமா செய்.